இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. என்னதான் குருவின் பார்வையில செவ்வாய் இருந்தாலுமே உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் பொறுமையாக பேசுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். இந்த மேஷ ராசிக்கு உண்டான செவ்வாய் பயிற்சியானது பெருசா நல்லது பண்ணாட்டினாலும் பாதிப்பு வராம இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கு. பட் இருந்தாலும் சின்னதா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சுக அசௌகரியத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11 இடத்துல உங்க ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களானது பொதுவான பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எல்லா ராசி பலன்லையும் இதை நான் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய ஜாதகத்துக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கரெக்டான இடத்துல இருக்கணும். அது கரெக்டான இடம் என்னங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா 40 நாள் டு 48 நாளுக்குள்ளார நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ எப்போ நடக்க போகிறது அப்படின்னா அக்டோபர் 28, 2025 அன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலையில் இருக்கார். அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஆட்சி கிரகமாக அமரக்கூடிய வகையில் இந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கு. அதனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த விருச்சிக ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா 28 அக்டோபர்லேருந்து டிசம்பர் 7 வரை, டிசம்பர் 7, 2025 வரை செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு. இந்த செவ்வாயுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்வைகள். 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. சில பஞ்சாங்கத்தில் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த 8ஆம் பார்வையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டாங்க. பட் 4, 7, 8 ஆகிய பார்வைகள் செவ்வாய்க்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இவருடைய பார்வை பலம் நல்லா இருந்தாலும் இவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இவருக்கு ரொம்ப விசேஷம். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட 3 இடங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது எந்த இடம் அப்படின்னா செவ்வாய்க்கும் அது பொருந்தும். 3, 6, 11. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலோ ஏன் ஈவன் சனி இருந்தா கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ எந்த கிரகங்களும் கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்க ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். மத்தியமமான பலன்கள், அதாவது 50-50 சான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 50-50 பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது. மற்ற கிரகங்களுக்கு எப்படி 3, 6, 11 எல்லா கிரகங்களுக்கும் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிறது மத்தியமமான பலன் ஒன்லி ஃபார் செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் 1ஆம் இடம் உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடங்கள் 1, 5, 7, 10, 12 இந்த 5 இடங்கள்ல இருந்தால் மத்தியமமான பலன்களை ஏற்படுத்தும். 50 to 60% நற்பலன்களை கொடுப்பாரு. 40 to 50% கொஞ்சம் சங்கடமான பலன்களை கொடுப்பாரு. பட் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதமம்னு சொல்லக்கூடிய சுமாருக்கும் கீழான பலன்கள், சங்கடமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டால் 2, 4, 8, 9 இந்த 4 இடங்கள்ல இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் பயிற்சியானது அக்டோபர் 28 அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ரத்தம், அதுக்கப்புறம் வீரம், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பதவியில் நீடிக்க முடியும், அந்த பதவியில் ஜொலிக்க முடியும்.
செவ்வாய் நீச்சமாக இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது துர்லபம். அதே சமயம் இந்த செவ்வாய் நீச்சமா இருந்தாலோ இல்ல பகை வீட்டில் இருந்தாலோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஆரோக்கியத்துல நரம்பு சம்பந்தமான இல்ல ரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருப்பு சார்ந்த தொழில் செய்வாங்க தெரியுமா, இந்த ஆசாரிகள், அதுக்கப்புறம் கேட்ரிங் சமையல் கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். அரசாங்க பதவிக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு செவ்வாயோ சூரியனோ 10ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே செவ்வாய் நீச்சமா இருந்தாருன்னா, கடகராசியில நீச்சமா இருந்து, அதாவது 10ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்படாம கடகராசியில நீச்சமா இருந்தாருன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது, அடிமை தொழில் தான் அமையும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாய் கிட்ட இருக்கு. சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகள், அது அண்ணனோ தம்பியோ, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் உங்ககிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கோ இல்லை உங்க கூட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் உடன்பிறப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது நம்ம உங்கள் ராசிக்கு செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை இந்த அக்டோபர் 28 முதல் டிசம்பர் 7 வரை வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசியினருக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். மேஷராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். அதனால இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க பேசுறதே பார்த்தீங்கன்னா படப்படன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் பொறுமை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் இப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறார். இவங்களுக்கு எதிரி இவங்க வார்த்தையாகத்தான் இருக்கும். அவசரப்பட்டு வார்த்தையை பேசிட்டு அதுக்கப்புறம் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது முன் யோசனையின்றி பேசிடுவாங்க. இதில் பணம் சார்ந்த விஷயங்களில் யாருக்கிட்ட சண்டை போடுறீங்களோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் போய் கை நீட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. என்னதான் குருவின் பார்வையில் செவ்வாய் இருந்தாலுமே உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான். அதனால இப்போதைக்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதே சமயம் செவ்வாயுடைய பார்வை பலம் அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துலேருந்து 8, 9, 10, 11 லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ராகுவை பார்க்குறாரு. இந்த ராகுவுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால கௌரவம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில், அதாவது திடீர் பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் இந்த விஷப்பூச்சி கடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ராகுவை பார்க்கறதுனால. ஆனால் இந்த நல்ல விஷயம் என்னென்னா, குரு பார்வையில் இந்த செவ்வாய் இருக்கிறது ஓரளவுக்கு உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது, இந்த பாக்யாதிபதி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா இந்த பூச்சிக்கடி, விஷக்கடி இதிலெல்லாம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சிட்டியை விட்டு வெளியில் அவுட்டரில் இல்லை அர்பன் பிளேஸில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறீங்க, இல்லாட்டி இந்த பார்க்கில் எங்கேயாவது போய் ரெகுலராக போய் அமரக்கூடிய நபராக இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகார வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மேஷ ராசியில் பிறந்த ஆண்கள், குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கணீர்னு வரும். நார்மலாகவே நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும். படபடன்னு பேசுவீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. அடுத்தவங்களை மிரட்டி உருட்டி பேசுறதுனால சில பேர்த்துக்கு உங்கள் பேரில் வன்மத்தை ஏற்படுத்தும். சில பேர் உங்கள் பேரில் கொண்டு போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட், அவர் என்னை மிரட்டுறாரு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் பொறுமையாக பேசுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக கணவன் மனைவிக்குள்ளார அல்லது உங்களுக்கும் உங்களுடைய மாமனார் மாமியாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மைத்துனர் யாராவது இருந்தால் அவர்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. அவர்கிட்ட அனாவசியமாக அவர் ஜோலிக்கு போகாதீங்க. இந்த மேஷ ராசிக்கு உண்டான செவ்வாய் பயிற்சியானது பெருசாக நல்லது பண்ணாட்டினாலும் பாதிப்பு வராமல் இருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்குது. பட் இருந்தாலும்
சின்னதா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சுக அசௌகரியத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்க வீட்டுல உங்க மரியாதையை கெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகனின் அருள் மூலமாக குருவாக இருந்து உங்களை வழிநடத்துவதன் மூலமாக சிக்கல் இல்லாத தவறான வார்த்தைகள் ஏற்படாத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சுவாமிமலை முருகன். இந்த செவ்வாய பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு உத்தமமான, மத்தியமமான அல்லது அதமமான பலன்கள் ஏற்படுமா, ஏற்படாதா? உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும்? உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? லீகல் பிரச்சனைகள் ஏதாவது வருமா? அரசாங்க ரீதியாக இல்லட்டு அரசியல் தலைவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கப்படுவீர்களா? அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்க பேர்ல கேஸ் வருமா, வழக்கு வருமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலும் சில பரிகாரங்கள் மூலமாக, அது கோயில் குளங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் சரி பண்ண முடியும். பரிகாரங்கள்னு சொன்னால் இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட நற்பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.